வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு 24x37 சைஸில் இருக்கக்கூடிய ஒரு ஹவுஸ் பிளான் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த பிளானோட பிரெத்து நமக்கு 24 ஃபீட் இருக்குது. இந்த பில்டிங்கோட லென்த் 37 ஃபீட் இருக்குது. ஸோ இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ் வழியாக உள்ளே போனோடனே நமக்கு இந்த இடத்துல ஒரு வரண்டா ப்ளஸ் லிவிங் ப்ளஸ் சிட் அவுட் இந்த எல்லாமே இந்த இடத்துல நம்ம மேக் பண்ணியிருக்கிறோம். இந்த லிவிங் ரூமுக்கு பக்கத்தில் இந்த கார்னரில் ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு போகிறதுக்கான ஸ்டெப்பு நாம் இந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். அதாவது இந்த வீட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆன உடனே இந்த வழியாக நாம் ஸ்டெப்பில் ஏறுற மாதிரி இந்த ஹவுஸோட பிளான் இருக்குது. தென் இது ஒரு 3 பெட்ரூம் இருக்கக்கூடிய ஒரு ஹவுஸ் பிளான். இந்த லிவிங் ரூம் தாண்டி இந்த காரிடர் வழியாக உள்ளே போகும்போது இந்த இடத்துல ஒரு பெட்ரூம் இருக்குது. இந்த பெட்ரூமுக்கு பக்கத்தில் இன்னொரு பெட்ரூம், தென் இந்த கார்னரில் ஒரு பெட்ரூம். இந்த 2 பெட்ரூமுமே சேம் டைமென்ஷன் தான். 10 ஃபீட் 9 இன்ச்சஸ் கிராஸ் 11 ஃபீட் சைஸில் இந்த 2 பெட்ரூமும் நாம் பிளான் பண்ணியிருக்கிறோம். தென் இந்த பெட்ரூமுக்கு ஒரு அட்டாச்சு டாய்லெட் நாம் இந்த கார்னரில் பிளான் பண்ணியிருக்கிறோம். தென் இந்த பெட்ரூமுக்கு அட்டாச்சு பாத்ரூம் டாய்லெட் இந்த இடத்துல நாம் பிளான் பண்ணியிருக்கிறோம். தென் அது போக காமனான பாத்ரூம் டாய்லெட் இந்த சென்டர் பொசிஷனில் 7 ஃபீட் கிராஸ் 4 ஃபீட் சைஸில் ஒரு பாத்ரூம் டாய்லெட் நாம் பிளான் பண்ணியிருக்கிறோம். தென் கிச்சன் இந்த இடத்துல, அதாவது இந்த பெட்ரூமுக்கு பக்கத்தில் இந்த லிவிங் ரூமுக்கு பக்கத்தில் நாம் கிச்சன் 7 ஃபீட் கிராஸ் 6 ஃபீட் சைஸில் ஒரு கிச்சன் நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம். தென் இந்த கிச்சனுக்கு பக்கத்திலேயே டைனிங் டேபிள் போடக்கூடிய இந்த டைனிங் ஏரியா நாம் இந்த இடத்த டைனிங்காக நாம் பிளான் பண்ணியிருக்கிறோம். தென் இதில் விண்டோ அப்படின்னு பார்க்கும் பொழுது நமக்கு இந்த பெட்ரூம்பு, லிவிங் ரூம், இந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லா விண்டோவுமே நம்ம 4 ஃபீட் கிராஸ் 3 ஃபீட் சைஸில் இந்த இருக்கக்கூடிய எல்லா விண்டோவும் நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம். இந்த பாத்ரூமில் இருக்கக்கூடிய இந்த 3 விண்டோ மட்டும் நாம் 2 ஃபீட் கிராஸ் 2 ஃபீட் சைஸில் இந்த விண்டோ நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ டோட்டலாக இங்கே இருக்கக்கூடிய எல்லா வாலோட திக்னஸ் எல்லாமே சேம் திக்னஸ் தான். 9 இன்ச்சஸ் திக்னஸில் இங்கே இருக்கக்கூடிய எல்லா வாலும் நாம் பிளான் பண்ணியிருக்கிறோம். தென் இந்த இடத்துல இருக்கக்கூடிய மெயின் டோர் ஒன்று இருக்குது. இந்த மெயின் டோரோட விட்த் நம்ம 3.5 ஃபீட்டாக நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம். தென் அனதர் இருக்கக்கூடிய எல்லா ரூமுக்குமே இப்போ நம்ம இந்த பெட்ரூம்பு, தென் இந்த கிச்சன், இந்த இடத்துல இருக்கக்கூடிய டோர் எல்லாமே 3 ஃபீட்டு பிரெத்தில் தான் நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம். இந்த பாத்ரூமில் இருக்கக்கூடிய டோர் 2.5 ஃபீட் தான். ஸோ 2.5 ஃபீட் போதும். இந்த 3 பாத்ரூமில் இருக்கக்கூடிய டோருடைய சைஸுமே 2.5 ஃபீட்டில் தான் இருக்குது. ஸோ இந்த பிளானோட டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு பார்க்கும்போது 27x37, அதாவது 18 ஸ்கொயர் ஃபீட் வரும். ஸோ இந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அப்ராக்சிமேட்டாக நாம் 16 lakhs வரைக்கும் நாம் அப்ராக்சிமேட்டாக எஸ்டிமேட் பண்ணுறோம். தேங்க்யூ.